Yeah, guys, welcome back to the evening match, Hello. post-match review for CSK versus Delhi. Hello, guys. Hello. First of all, hi Madhu, hi Praju. Hello, hi. Okay, finally CSK has put some points on the board. ஜெயிச்சிட்டாங்க எப்படியோ கஷ்டப்பட்டுனாலும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. They have put some 2 points on the board after three losses. So good win for them. ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்ட் எஃபர்ட் போட்டாங்க ஃபீல்டில் பேட்டில் பாலில் எனக்கு தெரிஞ்சு சம்ஹவ் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க 200. ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். வாட் ஆர் யுவர் இனிஷியல் தாட்ஸ்? சேட்டா வந்து பெரிய ஒரு இன்னிங் ஆடினாரு இன்னைக்கு. ஸோ சஞ்சுவோட அந்த ஸ்கோர் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. எப்பயும் போல விக்கெட்ஸ் எல்லாம் சீக்கிரமா விழாம பவர் பிளேல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து ஆடி ஒரு செஞ்சுரி வேற அடிச்சு ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாரு. அண்ட் இன்னைக்கு ஒரு சிஎஸ்கே டீம் ஃபர்ஸ்ட் நாங்க எப்படி பார்த்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரி பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அண்ட் பவுலிங்ல கூட அவங்க வந்து சேஞ்சஸ் லாஸ்ட் இதுலயே நான் நேத்து பண்ண ப்ரிவியூல நான் சொன்ன மாதிரி அவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ டெஃபினட்டா தே ரியலி குட். டைட் பண்ணாங்க, நம்ம டைட் ஆச்சு மேட்ச், பட் தே ரியலி காட் இட் பேக் தான் சொல்லணும். ஸோ இந்த நம்பரை சேஸ் பண்ணி அடிச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். குட் கம்பேக் ஃபார் சிஎஸ்கே. இப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இனி ஆட போற மேட்சஸ்ல எல்லாம் என்ன பண்ணலாம். Madhu, ஃபர்ஸ்ட் இன்னிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. as a CSK your fan, initial thoughts? I'm happy. So Okay. yeah, I mean, definitely நேற்று நம்ம ப்ரிவியூ பண்ண மாதிரி we wanted one match from Sanju Samson. நம்ம எதிர்பார்த்தோம். He, you know, blockbuster. Sanju Samson batting was really blockbuster. And yeah, Prajal சொன்ன மாதிரியே somehow they finally managed to defend that score. And yeah, from Delhi side, batting was not up to the expectation, but yeah, one key player in Pakam, that's Stubbs. He tried, but yeah, ended up with the losing side. But yeah, it was a nice game overall. Okay. ஸோ அகைன் அவங்க பேட்டிங்கை பத்தி ஆல்ரெடி பிரஜு சஞ்சு பத்தி பேசிட்டான். செம்ம நாக்கு, ப்ராப்பர் நாக். அந்த ஹீட்ல அவ்வளோ பெரிய இன்னிங்ஸ் லாஸ்ட் வரைக்கும் நின்று ஆடுறதெல்லாம் க்ளோஸ் டு இம்பாசிபிள் தான் சொல்லணும். 120 ஆஃப் திங்க் 55-56 பால்ஸ் நினைக்கிறேன். பட் அந்த அவன் பாடியை ஃபுல்லா ஸ்வெட் ஆகி இந்த டிஷர்ட் எல்லாம் இதாகி அந்த இன்னிங்ஸ் மச் நீடட் ஃபார் தெம்னு தான் தோணுச்சு. அந்த சென்னை எல்லாம் சும்மாவே போக முடியாது அந்த ஹீட்டுக்கு. அதுவும் இந்த சம்மர்ல மிட் ஏப்ரல் பீக் சம்மர்ல அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அந்த ஹியூமிடிட்டியில ஆடுறதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கீப்பிங் வேற பண்ணான். ஸோ அதெல்லாம் பயங்கர செம்ம நாக் ஆக்சுவலி சொல்ல போனா. பட் லெட்ஸ் டாக் அதர் தென் சஞ்சு ஆஸ் வெல். ரெண்டு பேரும் அதர் தென் சஞ்சு ஆல்சோ நல்லா ஆடினாங்க. மது, லெட்ஸ் டாக் அபவுட் தெம். So yeah, Ayush Madre, he, Gaikwad நம்ம expect பண்ணோம், but yeah, he didn't do good. But Ayush Madre, trust me, he played I mean, whatever we saw Sanju Samson, he gave a good cameo in today's game. அது கூட பெரிய cameo என்னன்னா சிவம் துபே. அவனை ரிட்டையர்ட் பண்ணிட்டு இவன் வந்தாப்பா சிவம் துபே. வேற நெக்ஸ்ட் லெவல் ஸ்குவாட், நெக்ஸ்ட் லெவல் அவர். ஏன்னா அந்த டைமிங் பேட்டிங், அப்புறமா நிகிரி லாஸ்ட் ஒரு 4-5, லாஸ்ட் அந்த லாஸ்ட் 5 ஓவர்ல அவங்க 2 ஓவர் போட்டான். அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் நிகிரி கண்ட்ரோல் பண்ணிருந்தா. செகண்ட் ஓவர்ல ஹி ஜஸ்ட் ரெஸ்பாண்டட் பேக். அந்த ஒரு 6, அந்த கவர்ல ஒரு 4. ஐ மீன், ஓவரால் சென்னை பேட்டிங் பார்த்தா திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் சென்னை சிஎஸ்கே பேட்டிங். யாரும் நம்ம ஐ மீன் பீப்புள் ஆடியன்ஸ் தோனி இல்லைன்னா ஆகுறது இல்லைன்ட்டு. பட் யா, டுடே சென்னை ப்ரூவ் தெம் ராங். Though there is Dhoni, there is no Dhoni. Still, Chennai has a good lineup, and what we saw, it was not one knock or batsman knock level. It's overall team's effort, team's win. Okay, so let's talk about Delhi's bowling also. So what went wrong for them? Most of their plans work out ஆகல. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல நல்லா நீட்டா ஒர்க் அவுட் ஆச்சு.
லாஸ்ட் மேட்ச்ல அகைன் ஜிடி மேல ஒரு 200. ஸோ இந்த மேட்ச் அகைன் சிஎஸ்கே மேல ஒரு 200. தேர் bowling இஸ் லைக் அவுட் ஆஃப் தேர் கண்ட்ரோல் போற மாதிரி இருக்கு. நல்ல நேம்ஸ் இருக்கிற bowlers பட் எல்லாம் அடி வாங்குறாங்க. ஸோ வாட் வென்ட் ராங்? பிரஜு, நீ ஸ்டார்ட் பண்ணு. வாட் வென்ட் ராங் ஃபார் டிசி? அதுதான் லைக் அவங்களோட லைக் ஸ்ட்ராங் சைடு கொஞ்சம் லைக் bowling சைடுல இருந்துச்சு. ஸோ லைக் அக்ஷர் பார்த்தீங்கன்னா கூட ஹி கேவ் லைக் செம்ம அடி வாங்கினார் அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், ஈவன் குல்தீப்பா இருக்கட்டும். லைக் தேர் நாட் ஏபிள் டு டர்ன் அவுட் விக்கெட்ஸ் தான் தோணுச்சு. அண்ட் இனிஷியல்ல கைக்வாடோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் அவங்க லைக் யார் வந்து போட்டிருந்தா கூட லைக் தேர் நாட் ஏபிள் டு பிக் மச் விக்கெட்ஸ் தான் தோணுச்சு. ஸோ மேபி டெல்லி வந்து பவர் பிளேல இஃப் தே வுட் ஹவ் காட் சிஎஸ்கே அட்லீஸ்ட் லைக் 2-3 விக்கெட்ஸ்ல வந்திருந்தாங்கன்னா தோணுது. பட் சிஎஸ்கே தே ரியலி பிளேட் வெல். லாஸ்ட்ல ஆயுஷே ரிட்டையர்ட் ஆகி போனதுனால தான் ஷோ எடுக்க முடியலன்னு தோணுச்சு. ஸோ இதுக்கு எல்லாருமே அடி வாங்கினாங்க. இவங்க கண்ட்ரோல் பண்ண அவங்க கண்ட்ரோல் பண்றான்ற மாதிரி இல்லை. யார் யார் போட்டாங்களோ லைக் வந்துட்டு இருந்துச்சு. இனிஷியல் நடுவில் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு, பிடிச்சாங்க அக்ஷர் அவங்கலாம். பட் திருப்பியும் எவ்வளவு பிடிச்சாங்களோ அது அவ்வளவு திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு தான் தோணுது. ஸோ பவுலிங் வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வேர் அப் டு த மார்க். டெல்லியோட டு கண்டினியூ ஆன் வாட் பிரஜு இஸ் டெல்லிங், அவங்க நிறைய கேட்சஸ் வேற டிராப் பண்ணாங்க. சோ அதுவும் ஒரு கன்சர்ன் ஆக்சுவலி. யா மது, அத பத்தி கொஞ்சம் சொல்லு. லைக் வாட் ஹேப்பன்? ஐ திங்க் சாம்சன் 2 இடத்துல டிராப் கேட்ச் ஆச்சு, if I'm not wrong. ஆமா புக்ஸ் போட்டிருந்தாங்க. ஐ திங்க் ஐ am damn sure like சென்னை wouldn't have crossed even 200. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஆடினால தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கு. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் ஆகட்டும் யாருக்கும் சஞ்சு வாங்கினா கொலாஸ் ஆயிட்டுனா ஆயுஷ் மாத்திரை கூட தூக்கிட்டு போவாங்க. ஐ திங்க் ஆயுஷ் மாத்திரை கூட ஒரு எங்கேயோ ஒரு கேட்ச் ட்ராப் ஆச்சு. ஐ திங்க் மிஸ்பில்ஸ் கூட நிறைய இருந்துச்சு. ஐ திங்க் தட் I have to tell that drop catches the feeling there. And also I have to add one more point, weather. Definitely அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருந்தாங்க ஃபீல்டர்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வாட் when DC, I have to talk about DC. ரொம்ப the moment I saw இது 9th 8th ஓவர்ல பார்த்து all were exhausted. பிரித்தி ப்ரோ சொன்ன மாதிரியே லைக் என்னன்றது டெம்பரேச்சர் மிட் ஏப்ரல்ல விளையாடுறாங்க. ஐ திங்க் ஆடியன்ஸ் உக்காந்து பாக்குறவங்களுக்கே அவ்வளோ எக்ஸாஸ்டா பாக்குறாங்க இவங்க ஃபீல்ட்ல விளையாடுறாங்க. ஸோ ஐ திங்க் somewhere 80-90% மிஸ் ஃபீல்ட்னால 10% I can give you that the weather condition in Chennai. But yeah, bowling line பார்த்தா it was not as expected from DC, though they did. being தமிழ்நாடு பாய் மிஸ்டர் டி நட்ராஜன் கூட அவ்வளோ போல. ஐ திங்க் அவரு தான் ரொம்ப அடி வாங்கினாரு. ஸோ இட் வாஸ் நாட் அப் டு எக்ஸ்பெக்டேஷன். பட் மற்றபடி எல்லாம் பார்த்தா எல்லா 10-9 மேல. ஐ திங்க் இவர் மட்டும் தான், அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் ஒரு விக்கெட் நல்லா டீசெண்டா எடுத்தான். அது தவிர ஆக்கிப் நபிதார் நல்லா போட்டான். 2 ஓவர்ஸ்க்கு 17 தான் கொடுத்தான். பட் அவனுக்கு ஏன் எனக்கு இன்னொரு ஓவர் கொடுக்கலன்னு தெரியல. அடி வாங்குற போலர்ஸ் எல்லாரும் போட்டாங்க. முகேஷ் குமார் போட்டான், இவங்க எல்லாம் நல்லா கொடுத்து அடி வாங்கினாங்க. மேபி குல்தீப் கூட அடி வாங்கினான். மேபி அது ஒரு ஸ்பின்னிங் பிச் இல்ல, அதனால கூட இருக்கலாம். பட் அவங்க எல்லாம் அடி வாங்கும்போது அக்கிப் நபிதாருக்கு ஒரு ஓவர் கொடுத்துக்கலாம். நட்ராஜன் எல்லாம் 54 வாங்கினான் 4 ஓவர்ஸ்க்கு. சோ அப்படி எல்லாம் இருக்கும்போது இன்னொரு ஓவர் அக்கீம் நபிதாருக்கு கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. ஓடி வைஸ் திங்க் அபவுட் தட். ஆமா, லைக் கொடுத்துருந்துக்கணுமா இருந்துச்சு. அவர் வேலை கொடுத்துருந்தா லைக் இன்னும் 200 போயிருக்காதுன்னு தான் தோணுது. லைக் அவன் போட்டது இப்போ அகைன் லைக் 3 overs இல்ல 4 overs போட்டு பிடிச்சாலும் இன்னொரு சைடு லீக் ஆகிட்டே இருந்துச்சு ஸ்கோர். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி லைக் நிறைய கேட்ச் ட்ராப்ஸ். Okay, coming to DC's batting, they had a good start. What happened after that, Madhu? Can you tell that? Nisanga started really good. அவன் பேர் யாருக்கு? I think Anshul அவங்க ரொம்ப நல்லா பிளேஸ் பண்ணாங்க. எல்லா பாலும் சூப்பரா ஆச்சு. ஐ திங்க் நான் நினைச்சேன்னா நிசாங்கா இருந்தா ஐ திங்க் சென்னை கூட டெஃபினெட்லி கொலாப்ஸ் இந்த போலிங். பட் அவன் அவுட் ஆகணும் எல்லாம் ஒன்று. ரிஸ்வி கூட ஐ திங்க் நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணது ஹி வாஸ் எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர். ஸோ ரிஸ்வி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதோ ஐ திங்க் ஹி மைட் கோன்ட். பட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் அதர் திங். ஐ ஹேவ் டு ஆட் ஒன் மோர் பாயிண்ட். சர்ஃப்ராஸ் அக்ஷர் பட்டேல் ஒரு கேட்ச் கொடுத்தான் கவர்ஸ்ல. சூப்பர் கேட்ச் அது. நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த கேட்ச் டைப் பிடிச்சிருந்தாரு.
சூப்பர் கேட்ச் அது. ஸோ அதர் தென் தட் மில்லர் மேல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் மில்லர் டின் டூ குட். பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்டப்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணோம். ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருந்தாங்க. சென்னை வேர் லைக் இந்த ஐ மீன் ரெண்டு டீமும் எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருந்தாங்க. பட் சென்னை வாஸ் இந்த மைண்ட் செட் ஆஃப் வின்னிங். பட் டெல்லி வாஸ் நாட் சின்ஸ் அந்த bowling போட்டு வந்து பேட்டிங் விளையாடுறது. ஐ திங்க் அது எங்கே மீன்ஸ் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன் ரீச் ஆகல. பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்டப்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணான். அப்புறமா அசுதோஷ் குமார் அவனும் வந்தான். நான் நினைச்சேன் ஐ திங்க் ஹீ வுட் பி த கீ பிளேயர் ஃபார் டெல்லி. பட் அங்கே எங்கே கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ அங்கே துட்டா ஓவரால் பார்த்தா லைக் டெல்லி டின் டூ இட். ஐ திங்க் தெல் டெஃபினெட்லி பவுன்ஸ் பேக் இன் அப்கமிங் கேம்ஸ். ஆமா, ஆக்சுவலி 5 ஓவர்ஸ்ல 60 சம்திங் இருந்தாங்க நோ லாஸ்ல. ஐ திங்க் தேவர் இந்த கேம் ஆக்சுவலி 14 ஓவர்ஸ்ல 150 அடிக்கணும் இருந்துச்சு. ஈஸியா கிட்ட போயிடுவாங்கன்னு நினைச்சோம். பட் அதர் தென் நிஷங்கா அண்ட் ஸ்டப்ஸ் யாரும் பெருசா அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஐ திங்க் அப்படியே சிஎஸ்கே போலிங்கை பத்தி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைனலி தே பாட் இன் அகில் ஹுசேன். அவன் ஓப்பனிங் பவர் பிளேல போட்டான் 2 ஓவர்ஸ். ஸோ ஓகேஸ் தான் போட்டான். நோ பால் வேற போட்டான். ஸோ அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிடுச்சு. லெட்ஸ் டாக் அபவுட் தியர் bowling. பிரஜு, நீ ஸ்டார்ட் பண்ணுவாங்க bowling பத்தி. லைக் அதான் நான் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் வீடியோ என் பண்றப்ப நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூலயே சொன்னேன் நான். ஸோ லைக் அவங்க அந்த சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. மேட் என்ட்ரி நான் சொன்ன மேட் என்ட்ரி உட்கார வைக்கணும்னு அவங்க உட்கார வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம ஒரு சிங்கர் கொண்டு வந்தாங்க உள்ள. ஸோ இந்த மாதிரி லைக் நிறைய சேஞ்சஸ் அவங்க பண்ணதுனால தான் இன்னைக்கு அவன் சிங்கர் கூட லைக் அவன் பவுலிங் கூட லாஸ்ட் அவன் லாஸ்டா போட்ட ஓவர்ல மட்டும்தான் கொஞ்சம் பவுண்டரிஸ் போன மாதிரி இருந்துச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி அவன் போட்ட ஓவர் எல்லாமே வந்து லைக் ஒரு நல்ல ஸ்பெல் தான் பண்ணான். சூப்பரா போட்டாங்க. அண்ட் லைக் நூர் அகமது கூட லைக் நாட் பிக் ஷாட்ஸ். லைக் யூஸ்வலா நூர் அகமது போடுறப்போ நிறைய பவுண்டரிஸ் போயிட்டு இருந்துச்சு. லைக் ப்ரீவியஸ் மேட்ச்ல கூட லைக் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு டிஃபெண்ட். பட் இன்னியோட மேட்ச் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம ஜெமி ஓவர்டன். லைக் அந்த மனுஷன் ஐ டோன்ட் நோ பேட்டிங்ல தேவைப்படுறப்போ ஹீஸ் கமிங் அண்ட் ஹீஸ் டூயிங் ஹிஸ் ஜாப். bowlingல தேவைப்படுறப்போ கூட ஹீஸ் கமிங் அண்ட் டூயிங். இப்போ லாஸ்ட் ஸ்டப்ஸோட விக்கெட் எடுத்தது கூட அவர் தான். ஒருவேளை அந்த ஓவர்ல ஸ்டப்ஸோட விக்கெட் போகாம இருந்திருந்தா லாஸ்ட் ஓவர்ல ஐ திங்க் நிறைய அவங்க ஜெயிச்சிருப்பாங்கன்னு தான் தோணுது. ஸோ ஹி ரியலி பிளேட் அ வெரி குட் ரோல் ஆஸ் அ பவுலர் டூ. ஸோ லைக் ஓவராலா லைக் இட் வாஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். ஜஸ்ட் இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பார்ப்பேன்னா லைக் கலீல். ஸோ கலீல் வந்து லைக் ரொம்ப லைக் பவர் பிளே பவுலர் தான். பட் லைக் ஹி இஸ் நாட் டூயிங் அ பவர் பிளே பவுலிங்னு தான் தோணுது. லாஸ்ட் மேட்ச்ல செம்மையா பண்ணாரு. பட் இந்த மேட்ச்ல வந்து லைக் எல்லாமே லைக் ரொம்ப ஈஸியா போயிட்டு இருந்துச்சு. பேட்ஸ்மேன் ஈஸியா லைக் பேஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் எல்லாம் தூக்கி விட்டா போற பால்ன்றவனாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த பால் எல்லாமே. ஸோ கலீல் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே டெஃபினெட்லி ராக். ஆமா, கலீல் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அவங்க bowlingல. பட் அதர் தென் தட் எல்லாருமே கொஞ்சம் எக்கனாமிக்கலா தான் இருந்தாங்க இன்னைக்கு. ஸோ ஐ திங்க் their bowling did well. மது, லெட்ஸ் டாக் அபவுட் ஜேமி ஓவர்டனை பத்தி ப்ரொஜெக்ட் பேசிட்டான். பட் அன்ஷுல் கம்போஸ் ஆல்சோ bowled really well. அவனும் 3 விக்கெட்ஸ் எடுத்தான். 30 ரன்ஸ் தான் கொடுத்தான். ஸோ அவனுமே அந்த ஓப்பனிங்ல அந்த நிசங்கா விக்கெட்டா இருக்கட்டும், இதெல்லாம் ஐ திங்க் அதுக்கப்புறம் ரிஸ்வியோட விக்கெட்டா இருக்கட்டும். ஐ திங்க் ரிஸ்வி அவன் தானே எடுத்தான். இல்ல, ரிஸ்வி அவன் எடுக்கல. ஐ திங்க் ஹி க்ளோஸ்ட் அவுட் 2 more விக்கெட்ஸ். பட் ஐ திங்க் அந்த நிசங்காவோட விக்கெட் அந்த பாயிண்ட்ல ஆஃப்டர் ராகுல் கெட்டிங் அவுட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்கலா ஒரு 2 overs போட்டான். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ஹிம் ஆல்சோ. தட் பேஸ். I mean, overall சென்னையில பார்த்தா what we spoke about yesterday, batting lineup. So batting lineup, they did good. But Chennai played so far 4 games. And 4 games கூட நம்ம எதிர்பார்த்தா கிளீனா ஆடுங்க. அன்ஷுல் அண்ட் ஓட்டன் ஆர் பெர்ஃபார்மிங் குட். பிரஜல் சொன்ன மாதிரி ஓட்டன் ஆர்சிபி மேல he played really good batting, if I'm not wrong. So I don't think so there is any என்ன பண்றது பேசுற மாதிரி. ஐ மீன் ஓட்டன் அப்புறமேலும் அன்ஷுல் ரெண்டு பேரும் they are actually really doing good. ரெண்டு பேரை பார்த்தா they actually, I think if there is anything have to highlight, I think this is the two good pick of Chennai. Sanju Sam plays பண்ணும்.
Chennai, the losing side. Verma, I mean, they are the key players for CSK for in this season. வெல் ரவுண்டட் ஆஃப். ஐ திங்க் ஃபைனலி அவங்க காம்பினேஷனை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். தே ஃபைனலி பிளேட் 4 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆஃப்டர் 4 மேட்சஸ். இன்னைக்கு தான் 4 ஃபாரின் பிளேயர்ஸை சேர்த்து ஆடி இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 3 பிளேயர்ஸை வச்சு ஆடி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. சம்பவ் தே ஃபவுண்ட் தேர் காம்பினேஷன் நினைக்கிறேன். மேபி தே கேன் சேஞ்ச். திங்க் அந்த ருத்துராஜோட ஃபார்ம் இன் ஒன் ஆஃப் இவங்க 2 பேரை தவிர வேற ஏதாவது ஒரு போலர் மறுபடியும் பிச்சின் பண்ணாங்கன்னா ஐ திங்க் திஸ் டீம் வில் ஸ்டார்ட் லுக்கிங் குட். ஸோ ஐ திங்க் தே ஆர் நெக்ஸ்ட் பிளேயிங் ஆல்சோ ஐ திங்க் அகேன்ஸ்ட் 2 வீக்கர் டீம்ஸ், கேகேஆர் அண்ட் ஹைதராபாத் நினைக்கிறேன். ஸோ இட் வில் பி குட் ஃபார் தேம் இஃப் தே கேன் கம் பேக். இந்த 2 மேட்ச் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆர்எல்ஸ் டோர்னமெண்ட் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். பிகாஸ் அதுக்கப்புறம் எல்லாம் மறுபடியும் இப்போ 1 ரவுண்ட் ஆஃப் இந்த பிகர் டீம்ஸ் மேலே ஆடின டீம்ஸ் எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட் டு கேட்ச் அப். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் தம். Finally, they have put 2 points on the board. So that is one thing. Somehow, every team now has at least 1 point in the table. So that is one important thing. Okay, I think we have spoken almost all the areas. நினைக்கிறேன் சிஎஸ்கே அதான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் அவங்க கேகேஆர் ஆடுவாங்க. I think DC is going to play RCB. ஐ திங்க் அது ஒரு 1 வீக் இருக்கு. பெங்களூர் போறாங்கன்னு நினைக்கிறேன் டிசி ஆர்சிபி மேல ஆடுறதுக்கு. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் அவங்களுக்கு மேட்ச் இல்லை. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட். 1 வீக் அப்புறம் எப்படி வருவாங்கன்னு பார்க்கணும். ஐ திங்க் லெட்ஸ் குவிக்லி மூவ் ஆன் டு டுமாரோஸ் ஈவினிங் போஸ்ட் மேட்ச் ப்ரீ மேட்ச் ரிவ்யூ. மும்பை வர்சஸ் ஆர்சிபி. ஒரு பிக் கன்ஸ் ரோக்கோட கிளாஷ் நாளைக்கு இருக்கு. So let's quickly give a overview and let's pick our players for that. What are you expecting from that match? ஒரு ரைவலரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மும்பைக்கு இப்போ லைக் பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல போயே ஆகணுன்ற சுச்சுவேஷன் தான் இருக்கு. அண்ட் ஆர்சிபி இப்போதைக்கு ஒரு மேட்ச் மட்டும் தான் தோத்துருக்காங்க. பட் மும்பை ஹேஸ் லைக் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு ஆட போற மேட்ச் வந்து டெஃபினட்டா அவங்க ஸ்டேடியம்ல வேற வாங்கடையில தான். ஸோ ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ நாளைக்கு லைக் ரோஹித்தோ சூரியகுமார் யாதவோ இவங்க 2 பேரும் ஒரு தேல் கோ வெரி வெரி பிக்னு தான் எனக்கு தோணுது. ஸோ தேர் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் மும்பை வில் வின் டுமாரோ. லைக் அவங்க அவங்க பிச்சு அண்ட் இப்போ அவங்க கம்பேக் கண்டிப்பா லைக் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 2வது they have a good squad than RCB. So on all these bases I think they're going to really good in that round. So Madhu, finally will they play Jacob Bethel or same combination தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறியா? Will there be any kind of change that you are expecting in RCB? வேணாம், நம்மளுக்கு அந்த போலர் வேணாம் எங்களுக்கு. அவன் பேர் என்ன, ஹர்ஷதீப், அவன் பேர் ஏதோ இருந்துச்சு, அபிநந்தன் அனுதீப் சிங் ஏதோ அவன் பேரு. அவன் வேணாம், அவன் வேணும். நாளைக்கு வேணும். நாளைக்கு ஒரு மேட்ச் ஆடட்டும், அதுக்கப்புறம் வேணாம். எனக்கு ஏதோ தோணுது. ஐ மீன் ஆன் சீரியஸ் திங் ஐ டோன்ட் திங்க் so they have to go with Salt. I think there are chances they might give they might go with the slight squad change from RCB side. So Tetal ஆடி வைக்கணும் ஒரு மேட்ச். So and other than this instead of Abhinand Singh நம்ம வெங்கடேஷ் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் as a all rounder. So அது தவிர if at all I have to talk about tomorrow's match proper, RCB versus MI, I think it's actually both tough team. I mean if RCB போன மேட்ச் ஆர்ஆர் மேல தோத்தாங்க, பட் I won't tell that they did underperform அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. I think they tried. So I think RCB will definitely come back with a strong, more better bounce back. So picking from RCB in case Bethel I think Bethel will go very big. Avatavara I think I cannot pick 2, but there are n number of length, but Bethel and Pati there. And Mumbai side I feel Bumrah. There are chances like Bumrah might do good. And Aurota I think keeper. So Nal pair, I mean for all impact players. Okay.
So Praju, உன்னோட impactful players for tomorrow. I think நீ எனக்கு already லைக் ரோஹித் சூர்யான்னு சொல்லிட்ட. இன்னொரு ரோஹித் சூர்யா இன்னொரு பிளேயர் கூட நான் சொன்னோம் லைக் திலக் வர்மா போகும். ஐ திங்க் லைக் போன மேட்ச்ல இருந்து இந்த நாளைக்கு ஆட போற மேட்ச்ல இல் கோ பிக்னு தோணுது எனக்கு. அண்ட் ஆர்சிபில அகெயின் லைக் பவுலிங்ல வந்து ஹேசல்வுட், பேட்டிங்ல வந்து பட்டிதாரும் அப்புறம் நம்ம விராட் கோலி. ஸோ இவங்க 2 பேர் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா ஆடுவாங்கன்னு தோணுது நாளைக்கு. அண்ட் அகெயின் இப்போ ஏதாவது சேஞ்சஸ் ஆகி டஃபி உள்ள வந்தாங்கன்னா பவுலிங்ல லைக் டஃபியை கூட நான் சொல்லுவேன். எனக்கு என்னவோ ஐ திங்க் மும்பை மைட் கோ பேக் டு டிகாக்னு தோணுது. குவிண்டன் டிகாக் ஹேஸ் குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. ஸோ நல்லா ஓப்பனிங் பண்ணியிருக்கான் இந்த ஆர்சிபி மேல ஆடும்போது. ஸோ மேபி ரிக்கல்டன் லாஸ்ட் ஒரு ஐ திங்க் 2 மேட்சஸா ஆடல. ஸோ தே மைட் கோ பேக் டு குவிண்டன் டிகாக்னு தோணுது டு ஓப்பன் வித் ரோஹித். அண்ட் ஆர்சிபிலையும் ஐ திங்க் தே மைட் திங்க் அபவுட் டிராப்பிங் சால்ட். ஏன்னா பெத்தல் வாங்கடையில தான் அந்த செமிஃபைனல் நாக் ஆடினான், 100 சம்திங் அடிச்சான். ஆல்மோஸ்ட் இந்தியாவை பீட் பண்ணாங்க அந்த மேட்ச். ஸோ ஐ திங்க் மேபி தே மைட் ட்ரை டு பிரிங் இன் பெத்தல். அண்ட் ஐ திங்க் எனக்கு என்னவோ அபிநந்தன் சிங் பிளேஸ்ல மங்கேஷ் யாதவ் ஆடுவாங்கன்னு தோணுது. ஸோ தட் இஸ் ஒன் சேஞ்ச் தட் ஐ ஃபீல் அவங்க டீம்ல. அதர் தென் தட் நான் ஒரு ரன் ஃபெஸ்ட் எதிர்பார்க்குறேன். பட் வின்னிங் மார்ஜின் இஸ் கோயிங் டு பி வெரி க்ளோஸ்ன்னு தான் தோணுது எனக்கு. ஐ நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் த வின்னிங் மார்ஜின் இஸ் லெஸ் தென் 10 runs. ஸோ லாஸ்ட்ல ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் 2 டீம்ல யாராவது ஒருத்தவங்க ஜெயிக்க போறாங்கன்னு தோணுது. மது சொன்ன மாதிரி இட் வில் பி வெரி டைட், ரன் ஃபெஸ்டா தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் see what happens. I will slightly go because of the home advantage and because of the run fest. ஒரு 51-49 ஃபார் மும்பை. நான் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் பிளஸ் ஹோம் அட்வான்டேஜ் ஒரு காரணம் வச்சு 51-49 ஃபார் மும்பை. I am giving my prediction. You guys give your prediction. எனக்கு தெரிஞ்ச 50-50 கொடுப்பேன் 2 டீமுக்கும். Okay. Madhu? I mean, my point of view, I do percentage matter in RCB. So there will be chances. I mean, I support RCB. I don't want to go with any kind of percentage wise. So it's RCB. Okay, I think let's see what happens. We will discuss the post-match review of tomorrow as well. So அதுல தெரிஞ்சிடும் யார் எங்க இருக்கான்றது. So it will be very interesting match. Tomorrow night will be one of the rivalry matches because Krunal Pandya, Hardik Pandya last time ஒரு செம்ம இது நடந்துச்சு மேட்ச். லாஸ்ட் ஓவர் அவன் போட்டு ஹர்திக் பாண்டியா அவுட் பண்ணிட்டு. ஸோ அந்த ரிவெஞ்ச் கொஞ்சம் வெயிட்டிங் இருக்குன்னு சொன்னது. ஸோ அந்த கிளாஷ், பாண்டியா பிரதர்ஸ் கிளாஷ் இருக்கு நாளைக்கு. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஸோ let's come back and discuss after the post match, during the post match of tomorrow evening and night as well. So till then, see you guys. Good night. Bye bye. Yes, bye. Signing off. Bye bye.